وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. எத்துணை தடவைகள் கேட்டிருப்பீர்கள். இமாம் முஸல்லாவிலே ஓத நீங்கள் தொழுகையிலே நின்று கொண்டு இந்த இறை வசனத்தை எத்துணை தடவைகள் உங்களுடைய காதுகளால் கேட்டிருப்பீர்கள். எத்துணை தடவைகள் இந்த வசனத்தை குர்ஆனை திறந்து கண் குளிர கல்பு குளிர ஓதிருப்பீர்கள். அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் தெரியுமா? கேளுங்கள் முஃமின்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், சதகாவை பற்றி சொல்கிறான், நல்லமலை பற்றி சொல்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் எங்கெல்லாம் சதகாவை பற்றி சொல்கிறானோ அங்கே அல்லாஹ் மௌத்தையும் இணைத்து சொல்கிறான். உங்களுக்கு மௌத்து வருவதற்கு முன்னால், சக்கராத்துடைய நிலைமையை நீங்கள் அடைவதற்கு முன்னால் அல்லாஹுடைய பாதையிலே நீங்கள் சதகா செய்து கொள்ளுங்கள், நல்லமல்களிலே நல்லவைகளிலே செலவழித்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? சக்கராத்துடைய நிலைமையிலே மனிதனுக்கு சொர்க்கம் காண்பிக்கப்படும், நரகம் காண்பிக்கப்படும். நல்ல ஒரு மனிதராக இருந்தால் முதலாவது நரகம் காண்பிக்கப்படும், இறுதியாக சொர்க்கம் காண்பிக்கப்படும். கெட்ட ஒரு மனிதராக இருந்தால், ஒரு பாவியாக இருந்தால் ஆரம்பத்திலே சொர்க்கம் காண்பிக்கப்படும், இறுதியாக நரகம் காண்பிக்கப்படும். அவன் சக்கராத்திலே மனிதன் சொர்க்கத்தை பார்ப்பான், நரகத்தை பார்ப்பான். ஆஹா, எனக்கு முடிவு செய்யப்பட்ட அந்த இடத்துக்கு நான் போகப் போகிறேனே, நான் உலகத்துக்கு பிரியாவிடை கொடுக்க போகிறேனே, என்னிடத்திலே கோடிக்கணக்கான செல்வங்கள் எல்லாம் குவிந்திருக்கிறதே, என்னுடைய வங்கி கணக்கிலே பேங்க் அக்கவுண்டிலே கோடிக்கணக்கான பணங்கள் அங்கே வைப்பு செய்யப்பட்டிருக்கிறது, என்னுடைய பேரிலே எத்தனையோ காணிகள் பூமிகள் இருக்கிறது, எனக்கு சொந்தமான எத்தனையோ கடைகள் இருக்கிறது. சக்கராத்திலே அவன் நரகத்தையும் சொர்க்கத்தையும் கண்டதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே கேட்பானாம், யா அல்லாஹ், யா அல்லாஹ், கொஞ்சம் அவகாசம் கொடு ரப்பே, கொஞ்சம் அவகாசம் கொடு. மாதக்கணக்கெல்லாம் தேவையில்லை, ஒரு வாரம் 2 வாரம் எல்லாம் தேவையில்லை, நாள் கணக்கெல்லாம் தேவையில்லை. ரப்பே, ஒரு 5 minutes கொடு ரப்பே, ஒரு 10 minutes கொடு ரப்பே, கொஞ்சம் நேர தாமதம் செய் ரப்பே. என்னிடத்திலே இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் உன்னுடைய பாதையிலே நான் சதக்கா செய்து விட்டு வருகிறேன் ரப்பே, உன் பாதையிலே நான் தர்மம் கொடுத்து விடுகிறேன் ரப்பே, மஸ்ஜிதுகளுக்கு நான் வக்ஃப் செய்து விடுகிறேன் ரப்பே, என்னுடைய காணிகளை பூமிகளை கடைகளை என் சொத்துக்களை நான் நல்ல காரியங்களுக்காக நான் சதக்கத்துல் ஜாரியாவாக கொடுத்து விட்டு வருகிறேன் ரப்பே, கொஞ்சம் அவகாசம் கொடு. அந்த நேரத்திலே சொல்லப்படும், நேர தாமதம் செய்யப்பட மாட்டாது. குறித்த நேரத்திலே மௌத்து வந்துவிட்டால் நாங்கள் அந்த நேரத்திலே உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்தை அடைந்து விட்டால், சக்கராத் வந்துவிட்டால் உயிர் பிரிந்தே ஆகும், நேர தாமதம் செய்யப்பட மாட்டாது. அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு மௌத்து வருவதற்கு முன்னால் நீங்கள் அல்லாஹுடைய பாதையிலே சதக்கா செய்து கொள்ளுங்கள் என்று.